وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. اللهم صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வினுடைய அருள் நிறைந்த நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானுல் முபாரக் சங்கையான பிறை 4வது இரவினுடைய தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இல்லத்தில் நிறைவுபடுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களினுடைய அமல்களையும் சங்கை மிகுந்த இந்த ரமலானின் பரக்கத்தினாலும் புனிதம் நிறைந்த வெள்ளிக்கிழமையுடைய இரவினுடைய பரக்கத்தினாலும் கபூல் செய்த அருள் புரிவானாக. ரமலானினுடைய ஏனைய பகுதிகளையும் அவன் உகந்த நல்விதத்தில் நாம் அதையெல்லாம் பயன்படுத்தி உயர்ந்த நல்லோர்களுடைய வரிசையில் அல்லாஹ் நம்மையும் நமது மனைவி மக்கள் உள்ளிட்ட நமது நட்பினுடைய வட்டங்களையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அருள்மறை குர்ஆன் சூரத்துன் நிசாவை நாம் இன்று ஆரம்பித்து அதனுடைய பெருவாரியான பகுதிகளை நிறைவு செலுத்தியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 105வது ஜுசுவினுடைய நிறைவை நாம் தொட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 5 ஜுசுவுகள் முடிவாகி இருக்கிறது. அப்படியானால் குர்ஆனினுடைய 6 பகுதிகளில் ஒரு பகுதி இன்றோடு நிறைவாகி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைமறை குர்ஆனை பரிபூரணப்படுத்துகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று நாம் ஓதிய வசனத்தினுடைய 113வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மாண்பும் மகத்துவமும் பல்வேறு வகைகளில் இறைமறை நெடுகிலும் காணப்பட்டிருக்கிற அந்த வரிசையில் இந்த ஆயத்தும் எம்பெருமானாரினுடைய ஆளுமை மிக்க அறிவாற்றலை ஒரு முழுமைப்படுத்தப்பட்டதாக இந்த இறைமறை வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்.
இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு செய்திகளை நமது செவிகளில் செவிமடுக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் தெரியாது என்று சொல்கிற ஒரு மட்டமான அறிஞர்கள் வட்டமும் உண்டு. பெருமானாருக்கு எல்லா விஷயங்கள்லாம் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாத நிறைய விஷயம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானார் சொன்னதிலிருந்து ஆய்வை மேற்கொள்ளாமல் பெருமானாருக்கே ஒரு ஆய்வை வைக்கிறார்கள். பெருமானாரை யாராலும் ஆய்வு செய்து முடிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவாற்றல் அது இவ்வளவுதான் என்று யாராலும் மட்டிட்டு சொல்ல முடியாது. காரணம், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக வரஹ்மத்துஹு லஹம்மத் தாயிஃபத்தும் மின்ஹும் அன் யுதில்லூக வமா யுதில்லூன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யதுர்ரூனக மின் ஷை என்று வருகிற அந்த தொடர் வரிசையில் வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா உங்கள் மீது வேதத்தையும் ஞானத்தையும் அருளினான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நபியே நாயகமே, உங்களுக்கு நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் வஅல்லமக, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான், மாலம் தகுன் தஅலம், தெரியாது என்ற ஒன்று இருக்கிறது இல்லையா, அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத் தந்து விட்டான். இந்த வசனம் நமக்கு ஒன்றை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. சராசரி மனிதர்களுக்கு இரண்டு புறம் உண்டு. ஒன்று தெரியும் என்கின்றது, மறுபுறம் தெரியாது. இந்த இரண்டில் ஒன்றுதான் நாம் சொல்ல முடியும். நம்மிடம் யாராவது வினா தொடுத்தால் நமக்கு தெரியும் என்று சொல்லிவிடலாம், அல்லது எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட முடியும். சில பேர் தெரிஞ்ச மாதிரி குழப்பம், அது வேற. அது தெரியாதுங்கிற லிஸ்ட தான் சேர்க்க முடியும், தெரிஞ்ச லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. தெரிந்ததை தெரிந்தது என்று சொல்லிவிட வேண்டும், தெரியாததை தெரியாது என்று சொல்லிவிட வேண்டும். இமாம் அபூ ஹாமித் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்வார்கள் தங்களுடைய இஹ்யா உலூமுத்தீனில், மனிதர்கள் 4 கூறுகளாக பிரிக்கப்படுகிறார்கள். அந்த 4 கூறுகளில் 4 வகைகளில் 1வது வகை யார் என்றால், ஒரு மனிதன் அவனுக்கு தெரியும், தனக்கு தெரியும் என்பது தெரியும். இப்படி ஒரு வகை. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் விளங்கி வச்சிருக்கிறான். என்ன விளங்கி வச்சிருக்கிறான்? எனக்கு இது தெரியும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கிறான். பாத்தீங்களா, இந்த மனிதன் தான் ஆலிமுன், இவன் தான் அறிஞன். ஃபத்தபிஉஹு, அவரை நீங்கள் பின்தொயருங்கள் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள். இன்னொரு மனிதன் இருக்கிறான், அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், ஆனா தனக்கு தெரியாதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறான். 2வது வகை, தனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கறத அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவனுக்கு விளங்கும், இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நல்லாவே தெரியும். இவன் யாரு? ஃபஹுவ தாலிபுன். இமாம் சொல்றாங்க, கஸ்ஸாலி இமாம் சொல்றாங்க, ஃபஹுவ தாலிபுன், அவன் தான்ப்பா மாணவன். ஃபஅல்லிமுஹு, அவனுக்கு நீ கற்றுக் கொடுன்னு சொல்றாங்க. தெரியாதோ? அப்படியா? அப்ப தெரியாதுன்னு வந்தா தான் தெரிவிக்க முடியும். அப்ப அவனுக்கு நீ கற்றுக் கொடு, அவன் தான் மாணவன் அப்படிங்கிறார். 3வது வகையாக பிரிப்பார்கள், அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியல, தனக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. நல்லா விளங்கிக்கணும், நீங்க குழம்பிடக்கூடாது. அவனுக்கு தெரியல, தனக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. இது எப்படி தெரியுமா? முதல் 2 விளங்கிடுச்சு இல்லையா? முதல் 2 விளங்கிடுச்சு இல்ல? விளங்கின மாதிரி இருக்க, விளங்கிடுச்சா? 3வது வகை, தனக்கு தெரியல, அவனுக்கு தெரியுங்கிறது தெரியல. அது யாரு தெரியுமா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, அன்னைக்கு இவர் தெரியுமா அப்படின்னு கேட்கிறோம். அவரு தெரியுமா? தெரியலையே அப்படிங்கிறான். என்னங்க சொல்றிய? நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருந்தோமே, அந்த 3 சந்துல,
திடீர்னு ஒருத்தர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார, பக்கத்துல வந்தார, அந்த ஆளு இவர் தாங்க. அடட அவரா இவரும்பா. உடனே ஒரு நினைவு ஊட்டினால் விளங்கிடுவான், சொன்னா விளங்கிடுவான். இந்த தியரி தெரியுமான்னு கேக்குறான். இதான் எப்ப இப்படி அதான இது அப்படிம்பா. கஸாலி இமாம் சொல்றாங்க, இவன் நாயிமுன், இவன் உறங்கி கொண்டிருக்கிறான், ஃபைகிலுஹு, அவனை எழுப்பி விடு அப்படிங்கிறான். இவனுக்கு 2-3 விஷயத்தை சொன்னா புரிஞ்சிடும். அப்ப அவன் தெரியாம இருக்கிறான், தனக்கு தெரியும், ஏற்கனவே தெரியதான் செய்யும் அவனுக்கு, அதை தெரியாம இருக்கிறான். இவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் 2-3 குழுவை கொடுத்தா கண்டுபிடிச்சிருவான். இதானோ அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிடும். ஆமா தெரிஞ்சது தான், ஆனா அதை தெரியாம இருக்கிறான். இப்ப அவனை எழுப்பி விட்டுருங்கிறா. இந்த 4 கூறுல கூறுகெட்ட கூறு ஒண்ணு இருக்குது, 4வது கூறு இருக்கு, அதுதான் மட்டமானது. 4வது என்ன தெரியுமா? அவன் தெரியாம இருக்கிறான், தனக்கு தெரியாதுங்கிறதையே தெரியாம இருக்கிறான். தனக்கு தெரியாதுப்பா, அதையாவது புரிஞ்சிக்க. இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படிமா. எப்படி போகணுமா, இப்படியே இங்கிட்டு ரூட் இருக்கும், இவன் இங்கிட்டு திருப்பி விட்டுருவான். இந்த மாதிரிலாம் சில கேஸ் இருக்கு. இதை குறித்து இமாம் அபு ஹாமித் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபஹுவ ஜாஹிலுன், அவன் தான் மடையன், ஃபஜிதனிபுஹு, அவனோட சேர்ந்துராத, அவனை விட்டு வறண்டு ஓடிரு, விலகி போயிடுங்கிறார். 3 ஓகே. அதுல ஃபர்ஸ்ட் தனக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சிருக்கிறாரு பாருங்க, அவர் தான் ஆலிம், அவரை பின்தொயரலாம். தனக்கு தெரியாதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறான் பாருங்க, அவன் மாணவன், கற்றுக் கொடுக்கலாம். தனக்கு தெரியாதுங்கிறத தனக்கு தெரியுங்கிறத தெரியாம இருக்கான் பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் 4 குழு கொடுத்தா விளங்கிடுவான், கண்டுபிடிச்சிருவான். அவனை கொஞ்சம் எழுப்பி விட்டா சரியாயிரும்பா. இந்த கூறு கெட்ட கூறு 4வது கூறு ஒண்ணு எடுக்கு பாருங்க, தனக்கு தெரியாதுங்கிறதே தெரியாம இருக்கான் பாருங்க, தெரிஞ்ச மாதிரி வளர்த்தி விட்டுருவான் ஆளு. இவனை சேர்ந்துடவே செய்யாதியே, இவனோட சேர்ந்துடாதியே, இவனை விட்டு விலகி ஓடிருங்க, இவன் மடையன் அப்படிங்கிறா. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னா முதல் நிலையில உள்ளார். தனக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சு நிக்கிற முதல் நிலையில், அதிலும் முதன்மை நபர்களில் உள்ள ஆளு. சாமானியமா நினைச்சுக்கிட்டான் ரசூலுல்லாஹ்வை பத்தி. அந்த கூறுகெட்ட பயிர்வை தான் சொல்றானோ, ரசூலுல்லாஹ்க்கு இதெல்லாம் தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு உலக அறிவுலாம் கிடையாது. உலக அறிவு இல்லாம எப்படி உலகத்துக்கு அனுப்புனாங்க? ஒட்டுமொத்த மாந்தருக்கும் ரசூலாக அல்லாஹ் ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறான்னா, எப்பா ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலாக, ஒரு காலேஜ்ல வந்து, அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில ஹெட்டா, ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டிக்கும் ஹெட்டா ஒரு ஆளை போட போறாங்கன்னா, துறை குறித்த தகவலை அறிவே இல்லாத ஒருத்தனை போட்டோம்னா சூஸ் பண்ணவன் மடையன்னு அர்த்தம், செலக்ட் பண்ணவன் மடையன்னு அர்த்தம், நியமிச்சவன் மடையன்னு அர்த்தம். வேற ஏதாவது இன்ஃபுளுன்ஸ்ல கொண்டு வச்சா கூட அது மடையன்னு அர்த்தம். அதை ஏத்துக்க முடியாதுப்பா. அந்த துறை சார்ந்த அறிவே இல்லை, அவனை கொண்டு போய் அதுல ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஹெச்ஓடி போடுறான்னா, அந்த ஹெச்ஓடியை யார போடுவான்? அந்த துறையை அறியாதவனை கொண்டு போய் ஹெச்ஓடியா போட முடியும்? அவர் தான்ப்பா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்படியா? என்ன அந்த துறைக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைங்க என்னன்னு வைங்க, அந்த துறை முதல்ல உருப்படுமா? முதல்ல நாட்டில் உள்ள அமைச்சர் மாதிரி இருக்கும், சில நாடுகள் அமைச்சரை போடுவான்ல, சம்பந்தமே இருக்காது அந்த துறைக்கு. அந்த துறையில விற்பனர்கள், சில நாடு தன்னுடைய நாடு முன்னேறணுங்கிற அந்த துடிப்பில் இருக்கிற நாடுகள் ஒரு துறை சார்ந்த அமைச்சரை போடுறான்னா எப்படி போடுவான்னா, அந்த துறையில் அவன் வந்து PhD பெற்றிருக்கணும், அவன் அந்த துறையில ரிசர்ச் பண்ணிருக்கணும், அந்த துறையில ஒரு கரை கண்டவனாக இருக்கணும். அவனை கொண்டுதான் அங்க போடுவான், அவனை தான் செலக்ட் பண்றான். வளர்ந்த நாடுகளில் அந்த நாட்டினுடைய வளத்தை முன்னேற்றணும்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய நலனுக்கு எதுடா அவசியம்னா, அந்த துறையில வந்து கரை கண்டவனாக இருக்கணும் அந்த நாட்டிலேயே. அவனை தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் வைப்பான். இன்ஃபுளுன்ஸ்ல கொண்டு வச்சோம்னா நாடு மட்டமா போயிடும். அண்டர் த டேபிள் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நபிகள் நாயகத்தை செலக்ட் பண்றவன் யாரு? இந்த உலகத்துல உள்ள எல்லாம் நாங்கெல்லாம் ரசூலா ஏத்துக்கிட்டோம், எவ்வளவு பேருப்பா மெஜாரிட்டி, இவ்வளவு மெஜாரிட்டியா, அப்ப இவ்வளவு ரசூலா வச்சுக்கலாமா? இப்படியா தேர்ந்தெடுத்தான்ல, அவன்ல அனுப்புறான். ஒட்டுமொத்த மாந்தர்களையும் உயர்வாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்தல்லவா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். அவங்கள போய்
உலக அறிவு இல்லைன்னு சொன்னான்னு வைங்க, அப்ப உலக அறிவு படைத்த மேன்மக்களுக்கெல்லாம் ரசூலாக இருக்க எம்பெருமானாருக்கு தகுதி இல்லை என்றல்லவா ஆகிவிடும். இறைமறை குர்ஆனில் இல்லாத துறைகளே இல்லை என்று ஆய்வியல் வல்லுநர்கள் முன்வைக்கிறாங்கல்ல. கணிதம் வேண்டுமா, என்ன வேணும்? இதுல சயின்ஸ் வேணுமா, என்ன வேணும்? ஹிஸ்டரி வேணுமா, என்ன வேணும்? இதுல எந்த துறை இல்லை? சைக்காலஜி வேணுமா, எந்த துறை இல்லை? இறைமறை அத்தனை துறைக்குமான ஒன்றாக இருக்கிற பொழுது வஅன்ஸல்னா அலைக்கல் கிதாப, உங்களுக்கு நாம் இறக்கணும்னு சொல்றான். துறைக்கும் சம்பந்தமே இல்லாத ஆள்கிட்ட கொண்டு போய் சயின்ஸ் சொல்லி என்ன பிரயோஜனம்? மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவசியமே இல்லையே. என் பெருமானாரை தேர்ந்தெடுத்ததே தப்புள்ளவா ஆயிடும். சில நேரங்களில் பெருமானார் மௌனமாக இருந்த தகவலை பார்த்து, இதெல்லாம் உலக காரியமா, நீங்க பார்த்துக்கங்கம்மான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். ஒரு நேரம் இந்த ஆண் மரம் பெண் மரத்தை கொஞ்சம் சேர்த்து அதுல மகசூல் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும்னு விவசாயிகள் செய்யக்கூடிய அந்த பணியை ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஆன்மீக துறை பக்கம் திரும்பி விடுறாங்க. இதெல்லாம் சரிதான், உலக அடிப்படையில சரிதான், ஆனா நமக்கு இதை வச்சு நம்பிடப்படாதுமா. இதனால் நமக்கு மகசூல் வருவதில்லை, அவனால் மகசூல் கிடைக்கிறது. அதுதான் யதார்த்தமா, அதுதான் நம்ம ஈமானு. இத போதனை செய்வதற்கு பெருமானார் ஒரு தடவை அந்த விவசாயிகள்கிட்ட சொல்றாங்க, மதீனத்து விவசாயிகள்கிட்ட சொல்றாங்க, ஏமா அதை சேர்க்காம விடுங்கோங்கிறாங்க, இந்த ஈமானை பலப்படுத்துவதற்கு. அவங்க விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் மகசூல் குறைஞ்சு போச்சு. எப்படிமா இருக்குன்னாங்க, நாங்க சேர்க்காததுனால மகசூல் குறைஞ்சு போச்சுன்னாங்க. அப்படி சொன்ன சஹாபிகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி சரி அது பிரச்சனை, இதெல்லாம் உலக காரியம், அது சேர்க்கறது உலக காரியம், அதை பார்த்துக்கங்கம்மா போங்கம்மான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த நேரத்துல எதை எப்படி போதிக்கணுங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அந்த நேரத்துல அதை அப்படி போதிச்சுக்கலாம். சில நேரங்கள் ரசூலுல்லாஹ் மௌனமா ஒரு இடத்துல இருந்து நகர்றாங்கன்னு சொன்னா அதுல ஒரு சூட்சுமம் இருக்கும். காபத்துல்லாஹ் இப்ப இருக்கக்கூடிய ஹத்தீம் பகுதி இருக்கு, அது காபாவுடைய உட்பகுதி தான். ரசூலுல்லாஹ் அதை என்ன செஞ்சு அவங்க நினைச்சிருந்தா அதை கட்டி முடிச்சிருக்கலாம். இஸ்லாமிய ஆரம்ப கட்டம் அது. நேரம் ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்க, இப்ப இஸ்லாத்துல எல்லாம் புதுசா வந்துகிட்டு இருக்கிறாங்க, நாம நம்மள ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு குறை சொல்லலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல போய் இப்ப நினைச்சா அதுக்குள்ள நான் சேர்த்து விட்டுருவேன். அதை நான் சேர்த்து விட்டு இதாம காபாவுடைய எல்லைன்னு நான் சொல்லி அதை ஃபுல்லா கட்டிடம் ஒரே கட்டிடமா கட்டி விட்டுறலாம். முகமது கிபிலாவிலும் கை வச்சுட்டாருன்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி ஒன்னு ரெண்டு பேர் அப்படி இப்படி போயிடக்கூடாதுங்கிறதுனால விட்டு வச்சிருக்கிறேன். ஆனா அதுவும் அதுக்குள்ள உள்ளதுதான் சரியாமான்னு ஆயிஷா நாய்கிட்ட சொல்லிட்டு போறாங்க ரசூலுல்லாஹ். சிலதை விடுறாங்கன்னா சில சூட்சுமம் இருக்கும், அது தெரியாததுனால முடியாததுனால. எவனா ஒருத்தன் அந்த காபிர்கள் இடத்தில் அன்றைய நேரத்தில் பெருமானார் அந்த காபாவை கட்டுவதற்கு கூட ஆற்றல் இல்லை பார்த்தீர்களான்னு கேட்டா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா இருக்கும். அதுக்கா விட்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி இந்த இடத்துல சில நேரம் அப்படியே மச்சார் அதெல்லாம் உலக காரியமான்னு சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த ஹதீஸ வச்சுக்கிட்டு பெருமானாருக்கு உலக அறிவு கிடையாதுன்னு நான் ஒருத்தன் இங்கதான் கிடக்கான். அவ்வளவு பெரிய மடையர்களா இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், வஅல்லமக மாலம் தகுன் தஅலம், உங்களுக்கு அறியாதவைகளை எல்லாம் நாம் அறிவித்து கொடுத்தோம்னு சொல்றான். ரசூலுல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்த ரசூலுல்லாஹ் தன்னை சொல்றாங்க. ஆச்சரியமா கேட்டாங்க பெருமானாரினுடைய அறிவின் முதிர்வுகளை பார்த்து. நாம சொல்லலாமா, ரசூலுல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த சஹாபிகள் முன்வைக்கிறாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு நுட்பமான அறிவுடைய ஆளு. அந்த ஸ்ரீதேவி சொல்றாங்க, தரக்கனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டுட்டு போனாங்க. ரசூலுல்லாஹ் எங்களை விட்டுட்டு போறாங்க. எப்படி தெரியுமா விட்டுட்டு போனாங்க? வமா தாயிரும், எந்த ஒரு பறவையும் அப்படி பறப்பதில்லை. யுகல்லிபு ஜனாஹைஹி ஃபில் ஹவாஇ, அப்படி அந்த காத்துல அந்த ஆகாயத்துல அதனுடைய இரு இறக்கைகளை விரித்து விரித்து அப்படி பறந்து செல்கிறது இல்லையா? அப்படி பறந்து செல்கிற ஒவ்வொரு பறவைகளும் பறந்து செல்வதில்லை. இல்லா வஹுவ யுதக்கிருனா மின்ஹு இல்மா, அதிலிருந்தும் கூட எங்களுக்கு ஒரு அறிவை புகுத்தித்தான் எம்பெருமானார் எங்களை விட்டு சென்றார்கள் அப்படின்னா.
அன்றைய டெக்னாலஜில விமானம் கண்டுபிடிப்பதற்கான சூழல் இல்லை. ஆனால் பறக்கும் அந்த பறவையில் கூட எங்களுக்கு ஒரு அறிவை புகுத்தி விட்டு தான் அதை பார்த்தால் அதிலிருந்தும் எங்களுக்கு ஒரு அறிவை பெறுகிற விதத்தில் தான் என் பெருமானார் எங்களை முதிர்வாக விட்டு சென்றார்கள் சொல்றது அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அறிவு, என்ன ஆற்றல்! கேட்ட கேள்விக்கெல்லாம் அப்படியே படிக்காத பெருமானார். உண்மைதான், யாரிடத்திலும் இந்த உலகத்தில் படிக்காத பெருமகனார். அல்லாஹ் நான் கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்கிறான். அவன் கற்றுக் கொடுத்ததற்கு பின்னால் வேறு எது? அத்தனை அறிவாளிகளும் ஒட்டுமொத்தமாக தன் தேடல்களை குவியல்களாக தனக்கு முன்னால் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட எல்லாத்தையும் தட்டி கேட்கிறாங்களா இல்லையா? யாரிடத்தில் அது படித்தது? ஒரு தட்டில் ஒட்டுமொத்தமும் குவிகிறதே. அந்த நாலேஜை அதிலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறான். யாரிடம் அது பெற்றது? அங்கிருந்து ஒரு டிரான்ஸ்பர், அவ்வளவுதான். ஃபைல் டிரான்ஸ்பர் ஆகுது, இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க, அப்படியே மாறுது, குவிகிறது. எப்படி வந்ததுன்னு தெரியாது. அல்லாஹ் இதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி என் பெருமானாருக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறான். அது எப்படி கற்றுக் கொடுத்தான்? அது அவன் விதத்தில் கற்றுக் கொடுத்திருப்பான். ஆனால் என் பெருமானார் ஒன்ன மாதிரி கத்துக்கிட்டாங்க. இந்த கணினி, இந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ எந்த ஆசிரியரிடம் போய் நின்றதுன்னு கேட்க முடியாது. ஆனால் அத்தனை குவியல்கள் அதில் இருக்கிறது. என் பெருமானாருங்கிறத அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அவ்வளவு அறிவை எல்லாத்தையும் கொட்டி கொடுத்துட்டான். எப்ப எதை காட்டணுமோ அதை டிஸ்பிளே பண்ணிக்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அவளே சொல்றான், என்ன அறிவு யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு? ஆச்சரியமா சஹாபிகள் கேட்டாங்க அவங்களோட அறிவாற்றலை பார்த்து. பிரயாணத்துல ஒரு நாள் போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நாம ஒவ்வொரு பாஷைகள் இருக்கா இல்லையா? இங்கிருந்து நாம தமிழ் இந்தியாவுக்குள்ள பிரயாணம் பண்ணாலே இங்கிருந்து அப்படியே நார்த்துக்கு போனா ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் பாஷை மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தின் பாஷைகள். மறைந்த அப்துல் லத்தீப் சாஹிப் அவங்களோட பயணம் பண்ண நபர் ஒரு ஆள் சொன்னாங்க, திடீர்னு ஒரு தோட்டிக்குன்னு ஒரு பாஷை இருக்கும்ல, அந்த கீழே பெருக்குவாள் தோட்டி, அவளுக்குன்னு ஒரு பாஷை இருக்கும்ல, அவ்வளவுக்குள்ள அவ பேசிட்டு அந்த தோட்டி பெருக்கிட்டு காசு கேட்க வருவாள்ல, அப்துல் லத்தீப் சாஹிப் தோட்டிட பாஷையில பேசினாருன்னு ஆச்சரியமா சொல்லுவாங்க. நிறைய நாலேஜ் அவர்கிட்ட இருந்துச்சு, நிறைய பாஷைகளை உள்வாங்கி வச்சிருந்தாரு அப்படிம்பாங்க. தோட்டியின் பாஷை நமக்கு அவசியம் இல்லதான், அதுல எந்த இன்கமும் வரப்போறது இல்லை. இவர் என்னைக்காச்சும் போய் எங்கேயாச்சும் கூட்டி விட்டு காசு வாங்க போறாரா? இல்லையே. இருந்தாலும் அது ஒரு நாலேஜ் அப்படிங்கறத உள்வாங்கி வச்சாரு பாத்தீங்களா? அதான் அறிஞர். அதுவும் ஒரு இல்மு தானம்மா அப்படின்னு உள்வாங்கி வச்சாருல்ல. சஃபர் பிரயாணம், அந்த பிரயாணம் போய்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆளு சோகமாக தென்படுகிறார். என்னன்னு கேட்கிறாங்க. நோன்பு வச்சிருக்கிறாங்க, சஃபர்ல நோன்பு வைக்கிறது. அவர் கேள்வி கேட்கிறாரு. அந்த ஊரு பாஷை வித்தியாசமான பாஷை. அந்த அலிஃப் லாம்னு அரபு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அலிஃப் லாம் அப்படின்னு இருக்குல்ல, அலிஃப் லாம்னு அந்த அல் வரக்கூடிய இடத்துல ஃபுல்லா லாம தான் இருக்கும். ஆனா அந்த ஊருக்காரங்க புலங்கிறது அம்முன்னு புலங்குவாங்க, அல்லுன்னு புலங்கணும். அல்லுன்னு புலங்குற இடத்துல அம்முன்னு புலங்குவாங்க. ஆனா எழுத்து அல்லுதான் இருக்கும். அவங்க பேசுற பாஷை அம்மு. அரபுல புலங்குறதா இருந்தா அமீன் 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 அம் அமீன் அந்த இது மினல் மினல்